சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பனங்கற்கண்டு தயாரிப்பு காலாவதியான தேதி என எதுவும் இல்லாமல் விற்கப்படுவதை பார்த்த பெண் ஒருவர் அது குறித்து கேள்வி எழுப்பினார். எந்த ஒரு விவரமும் இல்லாமல் இந்த மாதிரியான பனங்கற்கண்டு பாக்கெட்டுகள் கடையில் விற்க எப்படி அனுமதி வழங்கப்பட்டது? ரயில்வேயில் உள்ள மத்திய உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இதையெல்லாம் கவனிக்காமல் என்ன செய்கிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்தது. எந்தவித உணவுப் பொருளாக இருந்தாலும் அதில் முழுமையான தகவல் இருக்க வேண்டும். அதேபோல கடைகளில் உணவு பாதுகாப்புத் துறையின் சான்றிதழ் இல்லாமல் இருப்பதும் ரயில் பயணிகள் நடமாட்டம் அதிகமுள்ள சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் விற்கப்படும் இந்த மாதிரியான பனங்கற்கண்டு விற்பனை எந்த அளவுக்கு பாதுகாப்பானது என்ற கேள்விகளும் அடுக்கடுக்காக எழுந்தன. இதுகுறித்து பனங்கற்கண்டு விற்கும் கடையின் விற்பனையாளர் பெண் கூறும்போது, கேரளாவில் இருந்து வருகிறது, உணவு பாதுகாப்புத் துறையின் சான்றிதழ் ஓனரிடம் இருக்கும் என கேஷுவலாக கூறினார். சேஃப்டி லைசென்ஸ் எல்லாம் வச்சுக்கிறீங்களா? இருக்கு, ஓனர்ட்ட. இல்ல கடையில வைக்கணுமா? அது எங்க? கடையில டேஸ்ட் பார்க்கறாங்க. இந்த பனங்கற்கண்டு பாக்கெட்டில் எவ்வித தகவலும் இல்லையே என்ற பையனின் கேள்விக்கு அப்பப்ப பேக் செய்வதுதான் என சமாளித்தார். இங்க வந்து நாங்க பேக் பண்றத பாக்குறாங்க. அதனால ஆபீசர் எல்லாம் வந்து வரனால ஒண்ணு கேக்குறது இல்ல எங்கள்ட்ட. எந்த ஒரு பாக்கெட்டில் அடைத்து விற்கப்படும் உணவுப் பொருளாக இருந்தாலும் எம்ஆர்பி, தயாரிக்கும் இடம், காலாவதியாகும் தேதி என அதனுடைய முழு தகவல்களும் பாக்கெட்டில் இருக்க வேண்டும் என்பதே உணவு பாதுகாப்புத் துறையின் விதியாகும். அந்த விதியை மீறி விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு FSO எனப்படும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளின் பொறுப்பு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உள்ள கடைகளிலும் உரிய ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் வினோத்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.